ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, சஷ்டி திதி. சஷ்டி திதியோட சேர்ந்த கிருத்திகையும் கூட. ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முருகனுக்கு வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு பாருங்களேன், 5 அப்படிங்கிறது புதனுக்கான ஒரு நம்பர். ஸோ இன்னைக்கு டே அண்ட் டேட் பிரகாரம் பார்த்தா 5 வந்து புதனுக்கானது. திதியும் நட்சத்திரமும் நம்ம கணக்கெடுத்துட்டோம்னா முருகனுக்கானது. ஸோ இந்த மாதிரி சில சிமிலாரிட்டிஸோட கிரகநிலைகள் இருக்கும் பொழுது, சில நேரங்கள்ல அந்த நாளில் நம்ம சில விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ எந்த ராசிக்காரர்கள் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும், இந்த ராசி பலன் முடிச்சுட்டு நமக்கு ஒரு அருமையான கேள்வியும் காத்திருக்கிறது, பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 2ல குருவோட சேர்ந்து குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து கிரகங்களினுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களுமே கும்பத்துல வந்து சூரியன் சனி, மீனத்துல வந்து ராகு புதன் சுக்கிரன், ரிஷபத்துல வந்து குரு சந்திரன். ஸோ தனிச்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாயும் கேதுவும் மட்டும்தான், அதுவும் கேந்திரங்கள்லேயே. அண்ட் கிட்டத்தட்ட 3 கேந்திரத்திலையுமே கிரகங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு நாளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்துக்கோ, இல்லை இன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள், ஸோ முருகனுக்கோ போய் பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அண்ட் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரனும் கிருத்திகா நட்சத்திரத்தில் குரு சந்திர யோகத்தோடு அமைஞ்சிருக்கிறதுனால போய் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஒரு அப்ளிகேஷனையோ ஒரு பெட்டிஷனையோ முருகன்கிட்ட போய் போடுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். ராசியில இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவையும் மன தைரியத்தையும் கொடுக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். பிறந்த வீட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிறந்த வீட்டிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் மீண்டும் சேருவது, இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவு மற்றும் பல வருடங்களாகவோ பல நாட்களாகவோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயம் இன்று கைகூடும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 12ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருந்தாலும் கூட ரொம்பவுமே ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். புதன்கிழமையான இன்று நீங்கள் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். கடன் பிரச்சனைகள், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், தேவையில்லாத சத்ருக்களினுடைய பயம், இது அனைத்தும் நம்ம இடையே இருந்து விலகும். மிதுன ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம், இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த நாள் நல்ல தீர்வை வந்து கொடுக்கும். இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக உறவினர்கள் நண்பர்களிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், இதிலிருந்தும் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த நாள் மேலும் நல்ல ஒரு சிறப்புடன் அமைவதற்கு முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலயத்திற்கு அரிசி பருப்பு போன்ற தானியங்களையும் தானம் செய்யலாம். கடகராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்ல உங்களினுடைய முயற்சியில் வெற்றியை தருவதாகவே இருக்கும். வேலை விஷயத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் சென்று வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது, இதில் இருக்கக்கூடிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். இன்று எதிர்பாராத நல்ல செய்தியும் காத்திருக்கிறது. சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் சனியுடன் சேர்ந்திருப்பது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கலாம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இன்று ஒரு சில நேரம் நமக்கு சற்று பிரச்சனைகளை கொடுக்கலாம். அலுவலக ரீதியாகவும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு முக்கிய ஆவணங்களோ அல்லது முக்கிய பொருள்களோ தொலைந்து பின்னர் அறநாள் அதுக்கான ஒரு மனவேதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் விநாயக பெருமானையும் பின்னர் முருகனையும் வணங்குவது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள், ஹஸ்தம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. ஏற்கனவே எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு சில சமயங்களில் அலுவலக ரீதியாக இருந்து வந்த விஷயங்கள் நமக்கு
கைக்கு எட்டாமல் போகலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் சில ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது. துலாம் ராசி நேயர்கள், இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். இருந்த போதிலும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமமாக அமைகிறது. குருவும் சந்திரனும் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று சற்று மன போராட்டங்கள் இருக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும். இன்று பெரிய அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை என்றாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மனதிற்கு சில நெருடல்களை தரலாம். மாலை நேரத்தில் உறவினர்கள் மூலமாக சண்டைகள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது காதலர்களுக்கு நல்ல வெற்றியை தரும். மனதிற்கு அமைதியான நாளாக இருந்தாலும் கூட குடும்பத்தில் மனைவியோட சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கும் பொழுது நமக்கு மனதில் சின்ன போராட்டங்களும் வந்து போகும். விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல நாட்களாக உங்களுடைய வேலைகள் மாற்ற வேண்டிய விஷயங்களில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள், வெளிநாட்டிற்கு வேலை தேடி செல்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வரும். மகர ராசினியர்கள், மகர ராசினியர்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேந்திரத்திலையும் மற்றும் பாக்கியத்தில் இந்த கேது பகவான் கேந்திரத்தில் இருப்பதும் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் இருப்பின் அது உங்களுக்கு தானாக தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு திருமண விஷயங்களில் யோகங்கள் அமையக்கூடிய நாளாக அமைகிறது. ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். கும்பராசினியர்கள், கும்பராசினியர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளினுடைய திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். மீனராசினியர்கள், இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. புத பகவான் நீச்சம் பெற்று சுக்கிரன் ராகுடன் இருப்பது ஒரு சில சமயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகளை கொடுக்கலாம். இன்று உடல் ஆரோக்கியத்திற்காக கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பின்பு சஷ்டி திதியாக இருப்பின் முருகன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது. சிவனடியார்களுக்கு இன்று அன்னதானமும் வஸ்திரதானமும் செய்யலாம்.